வணக்கம் நண்பர்களே. கார்த்தி ரேவதி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம சந்திராவுக்கு அவங்களுக்கு தெரியாமையே ஒரு செமையான ஆப்பை வச்சு விட்றாங்க. அவங்கள சந்திராவை முட்டாளாக்கிட்டாங்க நம்ம ராஜா அப்படின்னே சொல்லலாங்க. ஒரு ஃபோனை வந்து ஆன் பண்ணி செங்கல் சோலையில் வேலை பார்க்கவங்களுக்கு சேலரி கொடுக்கறதுக்கு உள்ள ரூபாய் கூட வந்து அனுப்பி விட்டுறாங்க. அங்கே என்ன பேசுகிறா சிவனாண்டி கூட அப்படின்னு வந்து வீட்டில் இருந்தே நம்ம ராஜா வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு எவிடன்ஸை வந்து க்ரியேட் பண்ணிட்டாங்க நம்ம சாமுண்டேஸ்வரிக்கிட்ட சந்திராவை வந்து சிக்க வைக்க. அங்கே சிவனாண்டி ஒரு பிளானை வந்து சொல்கிறாங்க. இந்த எப்படியாவது வந்து இந்த கோயிலுக்கு அந்த நிலத்தை வந்து அந்த கிழவி வந்து பரமேஸ்வரி கிழவி வந்து எழுதி கொடுக்க முடியாத யாரும் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து நம்ம முத்துவேலுக்கிட்ட சொல்கிறாங்க. சித்தப்பா ஒரு அநாத மனத்தை எடுத்து நைட்டோட நைட்டாக அந்த இடத்துல புதைச்சி வச்சுட்டு இதில் பிணம் இருக்காதனால இந்த இடத்த கோயிலுக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு வந்து வசமாக வந்து ஊர்காரங்களை கூப்பிட்டு அந்த பிணத்தை எடுத்து நம்ம காட்டிடலாம். அதோடி பார்த்தோம்னா கிழவிக்கு தன்னோட வேண்டுதலை பேத்திக்காக இந்த நிறைவேற்ற முடியாமல் வந்து போகும். அதே நேரத்தில் பார்த்தோன்னா இந்த கோயிலுக்கும் இடம் வந்து கொடுக்க முடியாமல் அவங்க போகட்டும், கஷ்டப்படட்டும் அவங்க மனசு அப்படின்னு வந்து ஒரு கேவலமான ஐடியாட்டியை நம்ம சிவனாண்டி வந்து பிளான் போட்டிருக்காங்க. இதை வந்து கேட்டு அதிர்ச்சியில் இருக்கிறாங்க. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஒரு அதிரடியான செமையான பரபரப்பு கட்டந்தாங்க. நம்ம சிவனாண்டி, முத்துவேலு, சந்திரா இவங்களோட கேவலமான திட்டம் அம்பலத்துக்கு வந்துடுது. நம்ம ராஜா அவங்க தந்திரம் மூளையை யூஸ் பண்ணி அதை கண்டுபிடிச்சிறாங்க. செங்கல் சோலையில் வேலை பார்க்கவங்களுக்கு சேலரி அத்தை நீங்கள் சின்னத்தை வச்சு கொடுத்துருங்க, எனக்கு ஒரு வேலை இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நம்ம ராஜா அப்படி சொன்ன உடனே சரி மாப்பிள்ள, நான் வந்து என் தங்கச்சியை வச்சே நான் இந்த கொடுத்துக்கிறேன் அப்படின்னு வந்து நம்ம சாமுண்டேஸ்வரி வந்து சொல்கிறாங்க. சாமுண்டேஸ்வரி வந்து நம்ம அவங்க தங்கச்சி சந்திராவை கலாவை கூட்டு இந்த பாரு செங்கல் சோலையில் வேலை பார்க்கவங்களுக்கு நீயே இந்த தொடவு சேலரியை கொண்டு கொடுத்துரு. ஏங்கா நீ டிரைவர் மாப்பிள்ளையை வச்சு தானே கொடுப்ப, அவருக்கு வேறு வேலை இருக்குது, அதனால நீ இன்னைக்கு பார்த்துரு ஒன்றுட்ட கொண்டு கொடுக்க சொல்லிட்டாங்க அப்படின்னு வந்து சொன்னோன்னே சரி கொண்டா, ஏன்னா வந்து என் ஃப்ரெண்டு வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கா, அவளை பார்க்க போகிறேன், என் ஃப்ரெண்டை பார்த்துட்டு வர நேரம் இதை கொடுத்துறேன் அப்படின்னு வந்து நம்ம சந்திரகலாவும் சாமுண்டேஸ்வரிட்டேருந்து அந்த பணப்பையை வாங்கிட்டு போகிறாங்க. அதுக்குள்ளே தான் நம்ம ராஜா மூளையை யூஸ் பண்ணி ஒரு ரெக்கார்டு ஃபோனையும் வந்து போட்டிருக்காங்க. காதில் வச்சே மாட்டிக்கிட்டு அங்கே என்ன நடக்கு, இந்த சந்திரா என்னென்ன பிளான் எல்லாம் பண்ணா, அவளுக்கு தெரியாமல் அவளுக்கு கண்ணை குத்தணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல பிளான் பண்ணி மூக்கறுத்துறாங்க நம்ம சந்திராவுக்கு. இங்கேருந்தே கேட்டுட்டு இருக்காங்க. நேரு சிவனாண்டி கிட்ட போகிறாங்க. ஏ சந்திரா, அந்த அக்காவுக்கு சைனாக வந்து தேவைப்படுறாம அப்படின்னு வந்து நம்ம சிவனாண்டி வந்து கேட்குறாங்க. அந்த கோவில் நிலத்தை ரேவதிக்க வேண்டுதலை வந்து ரேவதிக்க உயிர் பிழைக்கணும்னு அந்த கிளவி வேண்டுதலை செலுத்துறதுக்கு கோயிலுக்கு அந்த இடத்த எழுதி கொடுக்கலான்னா உங்கள் அக்காவோட சைன் வந்து தேவைப்படுது. உங்கள் அக்கா எப்படியும் சைன் போடாமல் இருக்கணும். ஆமாம், சைன் போடாமல் இருக்கலாம், ஆனால் அது போடாமல் இருந்தாலும் அந்த நிலத்தை அந்த கிளவி வந்து எழுதி கொடுக்க முடியாத அளவு எதையாவது பண்ணணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல யோசிக்கிறாங்க. சரி, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து சித்தப்பா நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு வந்து முத்துவேல்கிட்ட சிவனாண்டி கேட்க நேரம், மௌன ஒரு அநாத பணத்தை வந்து நம்ம ஹாஸ்பிட்டல்லேருந்து வாங்கணும். அந்த பணத்தை வந்து அந்த இடத்துல தோண்டி வச்சிட்டோம்னா அந்த ஊர் மக்களெல்லாம் வந்து இருக்க நேரம் இந்த இடத்துல ஒரு பணம் இருக்குது அப்படின்னு வந்து தோண்டி பார்த்து தான் வந்து கோயிலுக்கு கோயிலுக்கு சாமி கெட்ட முடியும், துர்க்கையம்மன் சன்னதி அப்படின்னு வந்து நம்ம ஊர் மக்கள்கிட்ட கிளப்புவோம். அப்போ இதை தோண்டுவாங்கல்ல, அப்போ அநாத பணம் இருக்கும், அந்த இடத்த கிளவி கோயிலுக்கு எழுதி கொடுக்க முடியாது. அதே நேரத்தில் தன்னோட பேத்திக்காக தாம் வேண்டினதை நிறைவேற்ற முடியாமல் கிளவி மனசு துடிக்கணும் அப்படின்னு ஒரு திட்டத்தை வந்து போட்டிருக்காங்க. இது கேட்குறாங்க நம்ம ராஜா. ஓ, இப்படியெல்லாம் நீங்கள் திட்டம் போடுறீங்களா அப்படின்னு வந்து முடிவு பண்ணுறாங்க. சிவனாண்டியும் முத்துவேலும் ஒரு அநாத பணத்தை வந்து அடுத்ததாக ரெடி பண்ணி வந்து அந்த இடத்துல குழி தோண்டி புதைக்கிறாங்க. இதை வந்து இவங்க திட்டத்தை எல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ராஜா வந்து அவங்க ஃப்ரெண்டு சரவணனுக்கு வந்து கால் பண்ணுறாங்க. இந்த பாருங்கள், எங்கள் பாட்டி வந்து என் ஒய்ஃபுக்கு வந்து வேண்டியிருக்காங்க, என் ஒய்ஃபு குண்டடிப்பட்டு இருந்தாங்க, அந்த நேரம் ஒரு வேண்டுதல் வந்து கோயிலுக்கு அந்த இடத்த வந்து கொடுக்கறாட்டு வந்து வேண்டியிருந்தாங்க. அந்த வேண்டுதலை நிறைவேற்றதுக்காக அந்த இடத்த எழுதி கொடுக்கலான்னு போன நேரம் இந்த சிவனாண்டி
சிவனாண்டி, முத்துவேலு இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த இடத்துல ஒரு அநாத பணத்த வந்து புதைச்சி வைக்கிறதுக்கு வந்து திட்டம் போட்டிருக்காங்க. நாங்க வந்து பண்ணுனோம்னா, இதெல்லாம் எப்படி வந்தன அப்படின்னு வந்து எங்க மேலேயே வந்து அந்த கொஸ்டின் வந்துரும். அதனால நீங்க தான் இத வந்து ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு வந்து சொன்னோனே, பயப்படாதுங்க கார்த்தி. இந்த விஷயத்துக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் இல்லாதவாறு நாங்க இந்த கதைய முடிச்சிரோம். உங்க சாமுண்டேஸ்வரி குடும்பத்துக்கு இதனால எந்த அவமானமோ, பரமேஸ்வரி பாட்டிக்கும் எந்த அவமானமும் இல்லாம நாங்க வந்து இத பார்த்துக்கிடலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரவணன் அதிகாரிய கூட்டிட்டு வந்து நைட்டோடு நைட்டா நம்ம முத்துவேலும் வந்து சிவனாண்டியும் புதைச்சி வச்சிருந்த அந்த அநாத பணத்தை அங்கேருந்து அப்புறப்படுத்துகிறாங்க. அடுத்த நாள் அதே மாதிரி மண்ணையும் கூட்டி வச்சுறாங்க. அது உள்ளுக்க இருக்குது அப்படின்னு வந்து நம்பிக்கிட்டு சிவனாண்டியும் முத்துவேலும் வந்து ஊரை வந்து கூட்டுறாங்க. இந்த கிழவி வந்து கோயில் சன்னதிக்கு வந்து இடத்த கொடுக்கலாம் அப்படின்னு வந்து இந்த கிழவி முடிவு பண்ணியிருக்கா. ஆனால் அதுக்குள்ளே வந்து ஒரு பிணம் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எனக்கு இது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு வந்து ஊர் மக்கள் எல்லாம் கேட்குறாங்க. அதெல்லாம் அப்படிதான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. வேணா தோண்டி பாருங்க அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நம்ம ராஜா வந்து தைரியமாக இருக்காங்க. அங்கே உள்ளுக்க ஒன்றும் இல்லை அப்படின்னு வந்து நம்ம ராஜாவுக்கு தெரியும். அதனால் பேசாமல் இருக்காங்க. அப்போ வந்து தோண்டி பார்த்து நம்ம சிவனாண்டியும் முத்துவேலையும் வந்து அவமானப்படுத்துகிறாங்க. எங்கே மோன நம்ம வச்சுருந்த பிணத்தை காணலை அப்படின்னு வந்து அந்த இடத்துல செம ஷாக்கிங்க. சிவனாண்டியும் முத்துவேலும் வந்து இருக்காங்க. ஒரு வழியாக வந்து நம்ம சந்திரா வந்து மூக்கறுப்பட்டது மாதிரி ஆயுது. நம்ம வந்து எல்லாரும் சேர்ந்து தான் அந்த இடத்துல ஒரு பிணத்தை வந்து வச்சு அந்த கிழவி கோயிலுக்கு எழுதி கொடுக்க முடியாதவாறு செக்கு வைக்கணும்னு பார்த்தா எங்கே போச்சு அந்த பிணம் அப்படின்னு வந்து பெரிய இது கோயில் சாமியே மறைய வச்சுட்டாங்களா இந்த பிணத்தை அப்படின்னு வந்து இது சாமியோட செய்யலாம் அப்படின்னு வந்து கொஞ்சம் பயம் வந்துட்டு இது சாமி காரியத்தில் நம்ம தலையிடாது போன தலையிட்டா இப்படி தான் நம்மளுக்கு நடக்கும் போல் இனி நம்மளுக்கு ஒன்றும் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல யோசிக்க அளவுக்கு நம்ம ராஜா வந்து தந்திரத்தை யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் பார்த்தோன்னா நம்ம சாமுண்டேஸ்வரி கிட்ட அத்தை வந்து நீங்கள் சைன் போட்டால் தான் இந்த இடத்த வந்து பயன்படுத்த முடியும், இந்த கோயிலுக்கு கொடுக்க முடியும்னா நீங்கள் சைன் பண்ணுங்கள். ஏம்னா இது வந்து நம்ம ரேவதிக்காக போட்ட வேண்டுதல், அதில் எந்த குறையும் இருக்கக்கூடாதுல்ல, அதை நிறைவேற்றணும் கண்டிப்பாக அப்படின்னு வந்து அவள் நிறைய காலம் ஆயுசோடு வாழணும் அப்படின்னு சொல்லணும்னா கண்டிப்பாக மாப்பிள்ளை நான் வந்து என்னோட பிடிவாதத்தை விட்டுட்டு இந்த ஒரு வாட்டியும் இந்த கிழவிக்காக மனசு இறங்கி நான் என் மகளுக்காக வந்து வாரேன், நான் சைன் போடேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து முடிவெடுக்கிறாங்க நம்ம சாமுண்டேஸ்வரி சைன் போட்டு ஊருக்கு வந்து எழுதி அந்த இடத்த வந்து கொடுத்துறாங்க நம்ம பரமேஸ்வரி பாட்டி. நம்ம ரேவதி வந்து சொல்கிறாங்க, ராஜா நம்ம 2 நாள் எங்கேயாவது வெளியே போகலாமா அப்படின்னு வந்து கேட்குறாங்க ராஜா கிட்ட. சரி எங்கேயாவது போகலாம் அப்படின்னு வந்து முடிவு பண்ண நேரம் நம்ம வந்து உங்கள் வீட்டுக்கே போகலாம் அப்படின்னு வந்து இங்கே வந்து நாங்கள் வெளியே போகிறோம் அப்படின்னு வந்து நம்ம சாமுண்டேஸ்வரிட்ட நாங்கள் 2 நாள் தனியாக எங்கேயாவது ஏதாவது ஊருக்கு போயிட்டு வரோமா அப்படின்னு வந்து சொல்லணும்னு சரி நீனும் மாப்பிள்ளையும் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் எடுக்கிறதுக்கு எங்கேயாவது போனால் போங்க அப்படின்னு வந்து அனுப்பி விட்றாங்க. நம்ம ராஜா அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. நம்ம ரேவதியை ஆர்த்தி எடுத்து வரவேற்கிறாங்க நம்ம ராஜா வீட்டில்.